யூதா 1 அதிகாரம் 21 தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஏன் நம்ம தேவனுடைய அன்புல நம்மை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் 19வது வசனத்தாண்டு வாசித்தோம். அங்க என்ன எழுதியிருக்கும்? 19:18 கடைசி காலத்துல தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமே. நீங்கள் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்து. அப்போ இந்த காலத்தினுடைய ஒரு நிலை என்ன அப்படின்றத குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். அப்ப இன்னும் பயங்கரமான பரியாசக்காரன் வரப்போறான். இப்ப இருக்க மட்டும் நினைக்க கூடாது. இனி உள்ள தலைமுறை எல்லாம் அப்படிதான் இருக்கும். துன்மார்க்கமா இருப்பாங்க, பரியாசம் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு தோணுன வாசம். இப்ப எல்லாமே தோணுன வாசம் தானே. சபையா இருந்தாலும் எல்லாமே தோணுன வாசம் நடத்திட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க ஆவி இல்லாதவர்கள், ஜென்ம சுவாபத்தார். இனி பிரிவினையை உருவாக்குவாங்க, பிரிந்து போவார்கள். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியது, அதாவது பிரிவினையும் பிரிஞ்சு போறதும் ஓடி போறதும் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க நல்லவங்க அதனால ஓடி போறோம். நீ நல்லவன் ஆனதுனால ஓடி போகல. நீ எதனால ஓடி போறேன்னா, ஆவியவனுடைய இல்ல, துன்மார்க்கத்தினுடைய துன்மார்க்கனா இருக்க, தான் இச்சித்தது நடக்கணும்னு நினைக்கிற, தன்னுடைய இச்சையின் பிரகாரம், தாம் விருப்பத்தின் பிரகாரம், நான் நினைக்கிறவன் பிரகாரம் எல்லாத்தையும் நடத்தணும்னு நினைக்கிறவனே துன்மார்க்கம் என்றுள்ளதுதான் கடைசி கால சூழ்நிலை. துன்மார்க்கம் பயங்கரமா இருக்கணும் இல்ல, தனக்கு இச்சைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்ற விரும்புகிறவனே துன்மார்க்கம் தான். அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது பிரிந்து போறது, இந்த தன்மைகள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் வெளிப்படுகிறதுனால நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு. நம்ம தேவனுடைய அன்புல என்ன செய்யும்படி, தேவனுடைய அன்புல நம்ம என்ன செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கும், நிலைத்திருக்க. தேவனுடைய அன்புல உங்களை காத்து கொண்டு, நிலைத்திருக்கல காத்து கொண்டு, அந்த தேவனுடைய அன்புல காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அது எப்படி ஆண்டவருடைய அன்புல காத்துக்கொள்ளுகிறது அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப சுருக்கம், ரொம்ப ஈஸியான காரியம்தான். தேவனுடைய அன்புல காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா எல்லாரும் நினைக்கிறது என்னதோ கொஞ்சம், அது ஒண்ணு. அது தேவனுடைய அன்புல காத்திருக்கிறது அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்தை கை கொள்ளுகிறது தான். அதுக்கு மேல தேவனுடைய அன்புல காத்திருக்கிறேன்னு சொல்லி நான் நிறைய கொஞ்ச நேரம் இருந்து ஜெபம் பண்றேன், நான் நிறைய நேரம் பாட்டு பாடுறேன், இல்லை நான் நிறைய நேரம் ஊழியம் செய்யறேன். முதல்ல வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க, வசனத்தை கை கொள்ளுங்க. அப்ப நம்ம தேவனுடைய அன்புல இருக்கிறோம். ஏன் சொன்னா, யோவான் 14:21 என்ன சொல்லியிருக்காரு? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருப்பேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்போ ஆண்டவருங்க தேவனுக்கு காத்திருத்தல் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பாகம் வரும்போது, ஏன் காத்திருக்கணும்னு சொல்லிட்டோம். கடைசி காலம் துன்மார்க்கம் நிறைந்த ஒரு காலம், பிரிவினை நிறைந்த காலம், தன் இச்சையின்படி நடந்து மற்றவர்களை பரியாசம் பண்ணும் காலம். இந்த காலகட்டத்துல நான் விசுவாசத்துல உறுதியாய் இருந்து பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணணும். அது மட்டுமல்ல,
தேவனுடைய அன்புக்காக தேவனுடைய அன்புல உங்களை காத்துக்கொள்ளணும். இப்ப தேவனுடைய அன்புல தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கணும், அன்பா இருக்கணும். நான் ஜெபிக்கும் போதும் ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் போதும் கர்த்தர் அதை அவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம வசனத்தை கை கொள்ளணும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். இன்னைக்கு கற்பனைகளை கை கொள்ளுகிற இடத்துலதான் எல்லாரும் ஓட்ட விடுறாங்க. வசனத்தை தூர வச்சுக்கிட்டு தனக்கு தெரிஞ்சதையெல்லாம் பேசிட்டு நடக்கிறது தான் இன்னத்த உலகம். அதனால அடுத்தது யோவான் 14:23 என்ன வாசிக்கிறோம்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்ப இதுதான் கர்த்தருக்கு அதாவது தேவனுடைய அன்புல நம்மை காத்துக்கொள்கிறார். அவர் நம்மோட கூட வாசம் பண்ணுவோம்னு சொல்றாரு. இன்னும் 15ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 9-10 வாசம் சொன்னா, பிதா என்னில் அன்பா இருக்கிற போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், தேவனுடைய அன்பில நிலைத்திருக்கிறவன் இருங்கள், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்புல நிலைத்திருப்பீர்கள். அப்ப ஆண்டோடைய அன்புல நிலைத்திருக்கணும்னு உள்ள ஒரு காரியத்தை குறித்து தான் பார்க்கிறோம். ஆண்டோடைய அன்புல நிலைத்திருக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் அல்ல. வேதத்தை கை கொள்ளுகிற, வசனத்தை கை கொள்ளுகிறதா. அப்போ அப்படி வசனத்தை கை கொள்ளுகிற ஒவ்வொரு நபரும் கர்த்தருடைய அன்புல காத்திருக்க முடியும். இனி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். 2வது, அன்பை காத்துக்கொண்டு இரக்கத்தை பெற காத்திருக்கணும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இரக்கம், அங்கே அதையும் பார்க்கணும். ஏன்னா கடைசி காலத்துல நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இரக்கத்துல இருந்து நம்மளை தூரம் கொண்டு போகிற காரியம் என்னது? துன்மார்க்கம், இச்சை, பரியாசம், அடுத்தது ஜென்ம சுவாபம், ஆவியானவர் இல்லாத ஆட்டங்கள். இதுகளும் இல்லைன்னா ஆராதனைகள், ஆவி இல்லாத ஆராதனை, ஆத்மா இல்லாத ஆராதனை. அப்ப இப்படிப்பட்டவைகள் எல்லாமே தேவனுடைய அன்புல இருந்து நம்ம வெளியே கொண்டு போய் நித்திய ஜீவனுடைய நம்பிக்கையை நம்ம எடுத்து